நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, அன்பாவும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தமே. அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது.
அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, தேவாவுன் நிலையன்பு எனில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அணையாத சுடராய் உனக்காக எரிய, அழியாத அன்போடு வந்தேன். புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய, அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 8 இறைச்சொற்றொடர்கள் 34 முதல் அலகு 9 இறைச்சொற்றொடர் 1 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக்கொள்வார். ஒருவர் உலகம் முழுவதையும் தமதாக்கிக் கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பார் எனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? பாவத்தில் உழலும் விபச்சார தலைமுறையினருள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படும் ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதூதருடன் வரும்போது வெட்கப்படுவார் என்றார். மேலும் அவர் அவர்களிடம், இங்கே இருப்பவர்கள் சிலர் இறை ஆட்சி வல்லமையோடு வந்துள்ளதை காண்பதற்கு முன் சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றை வாசிக்கப்பட்ட இறைவார்த்தை ஒரு சவாலை நமக்கு முன்வைக்கிறது. இயேசுவை பின்பற்றி வருதல் என்பது என்ன? அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி ஒரு தெளிவும், இல்லை என்றால் நாம் வெட்கப்பட வேண்டியிருக்குமோ என்ற ஒரு ஆதங்கத்தையும் இந்த இறைவார்த்தை நம்முடைய மத்தியிலே எழுப்புகிறது. நம்மளே பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம், கிறிஸ்தவம் என்றால் அல்ல கிறிஸ்தவன் என்றால் அல்ல கிறிஸ்தவள் என்றால் அல்ல கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்றால் டெய்லி பூசையை போனால் போதும், மணிக்கூர் கணக்காக முட்டி போட்டு ஜெபமாலை செய்தால் போதும், தினமும் நாக்கையும் கையை நீட்டி நற்கருணை வாங்கினா போதும், அல்லது திருப்பயணங்கள் போயிட்டு வந்தால் போதும், ஞாயிற்றுக்கிழமை திருமலி நான் தவறாக பார்த்துட்டேன் அதனால் கிறிஸ்தவன்னு சொல்ல முடியுமா? சிலுவை பாதைகளை நான் தினமும் நான் செய்துட்ருக்கேன், அடுத்தவனுக்கு சிலுவையாகவும் கூட இருக்கேன், ஞானஸ்தானம் பெற்று விட்டேன் என்பதனால் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியுமா? அல்லது 10 நாளுக்கு பல 15 நாட்கள் திருவிழா கொண்டாடுறோம் எங்கள் ஊரில், இயேசுவுக்காக 5 கச்சேரி போடுறோம், அசனை வச்சு நாங்கள் அடி வச்சுட்டு இருப்போம், அசனம் வைக்கிறதுக்கு ஆடு கொடுத்தேன், கோழி கொடுத்தேன், மாடு கொடுத்தேன், பணம் கொடுத்தேன், காய்கறி கொடுத்தேன், ஏதோ சோறு தின்ன வழி இல்லாத போலையும், குடிசெடி கட்ட பணம் கொடுத்தேன், கோயில் கட்ட பணம் கொடுத்தேன் என்ற விளம்பரம், இவைகளெல்லாம் வைத்து கொண்டு நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்ல முடியுமான்னு கேட்டால், பலியை அல்ல இரக்கத்தை விரும்புகிற கடவுள் சொல்லுவார், நிச்சயமாக இது மட்டுமல்ல கிறிஸ்தவ வாழ்வை பின்பற்றுவது. மாறாக யார் யாரெல்லாம் தன்னை முற்றிலுமாக இயேசுனுடைய மதிப்பீடுகளுக்காக வாழ்ந்து காட்டிய விழுமியங்களுக்காக தங்களை துறக்கிறார்களோ இழக்கிறார்களோ, இழப்பதனால் பிறர் வாழ்வு பெறுகின்றார்களோ, அங்கே தன்னுடைய மனிதத்தன்மையை காட்டுகிறார்களோ, அங்குதான் கிறிஸ்தவன் வாழ்கிறான் என்பது இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிற அசையாத உண்மை. அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்வை கொஞ்சம் ஆய்வு செய்து பார்க்கணும். பாவத்தில் உளறுகிற விபச்சார தலைமுறைகள் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படுகிற ஒவ்வொருவரையும் பற்றி மானிட மகனும் தம்முடைய தந்தையின் மாட்சியோடு தூய வானதோடு வருகின்ற போது வெட்கப்படுவார் என்னும் இயேசுவின் சொற்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டாமா?
கொஞ்சம் கடினமான சொற்கள், கடினமான துணியும் கூட. ஏன் இந்த கடுமை? தன்னை குறித்தும் தமது வார்த்தைகளை குறித்தும் பலர் வெட்கப்படுவார், வாழ்ந்து காட்ட மாட்டார்கள் என்று இயேசுவுக்கு தெரிகிறது. எனவே அவர்களை பாவத்தில் உழலும் விபச்சார தலைமுறை என அழைக்கிறார். பாவத்தில் வாழ்கின்றவர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து நிற்கிறார்கள் என்பதே வேதனை. ஆனால் இயேசுவை குறித்தும் அவரது வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படுவார்கள் என்றும் இயேசு கூறுகிறார். பாவத்தை பற்றிய வெட்க உணர்வு குறைவது ஒரு தவறான அடையாளம். இயேசுவின் காலத்தைப் போலவே நாம் வாழுகிற நாட்களிலும் பாவத்தை பற்றிய வெட்க உணர்வு குறைந்து வருகிறது. லஞ்சம், ஊழல், ஒழுக்கவியல் தவறுகள், இப்படி இவற்றை செய்வோர் அதை பற்றிய எந்த வெட்க உணர்வு இல்லாமலும் வாழ்கிறார்கள். ஆனால் கோயில்கிட்ட பணம் கொடுப்பாங்க, குடிசடிக்கிட்ட பணம் கொடுப்பாங்க, அசனத்துக்கு ஆடு கொடுப்பாங்க, மாடு கொடுப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆலயம் சார்ந்த அல்லது இயேசுனுடைய மதிப்பீடுகள் சார்ந்த, இறை வார்த்தையை சார்ந்த மதிப்பீடுகளுக்கு, வார்த்தையின்படி வாழ்வதற்கும் நம்ம வெட்கப்படுகிறோம். இப்படியெல்லாம் வாழ முடியுமா என்று கேட்கின்றார்கள் இவர்கள். ஆனால் இயேசு இவர்களை பற்றி இறுதி நாளில் வெட்கப்படுவார் என்பதுதான் உண்மை. நமது கவலை எல்லாம் இயேசு நம்மை பற்றி வெட்கப்படாதவாறு நமது சொற்களையும் செயல்களையும் வாழ்வையும் அமைத்துக் கொள்வதுதான் இயேசுவை பின்பற்றுதலுக்கு சமமாக இருக்கும். பிறரிடமிருந்து நமக்கு கிடைப்பதை கொண்டு நாம் வசதிகளை பெருக்கிக் கொள்கிறோம். ஆனால் நம் பிறருக்கு நாம் கொடுப்பதை கொண்டு வாழ்கிறோம் என்றார் வின்ஸ்டன் சர்ச்சில். நாம் உழைத்து சம்பாதித்து உலகம் முழுவதிலும் இருந்து விதவிதமான பொருட்களை வாங்கி குவித்து நமது வாழ்வின் வசதிகளை பெருக்கிக் கொண்டாலும் நம் வாழ்வில் நிம்மதி, மகிழ்ச்சி, நிறைவு நாம் பிறருக்கு கொடுக்கிற அளவில் தான் அடங்கி இருக்கிறது. அங்குதான் இழப்பு இருக்கிறது. பிறருக்காக நாம் இழப்பதில் தான் நம்முடைய வாழ்க்கையை சம்பாதிக்கிறோம். இதுதான் கிறிஸ்தவம். வாழ்க்கை முழுவதும் நாயாய் பேயாய் அலைந்து சம்பாதிப்பார்கள். சம்பாதித்த பின் வாழ முடியாமல் பிணமாக ஜடமாக வாழ்க்கையை கழிப்பார்கள். வாழ்கின்ற குறுகிய காலத்தில் 4 பேருக்கு நல்லது செய்து மணமகளோடு வாழ்வதுதான் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஊரில் உள்ள நிலத்தை எல்லாம் வாங்கி வளைத்து போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. பிறருக்கு உதவி செய்ததால் வருகின்ற துன்பத்தை தோளில் சுமந்து செல்வதில் கிடைக்கின்ற மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் வாழ்க்கையை வாழ தூண்டுகிறது. அது இறைவனை பெருமைப்படுத்தும் வாழ்வு. அத்தகையோரை இறைவன் பெருமைப்படுத்துவார். இத்தகைய வாழ்க்கை வாழ தயங்கும் போது இயேசுவையும் அவரது மதிப்பீடுகளையும் நாம் மதிக்க தவறுகிறோம், வெட்கப்படுகிறோம். அவரும் நம்மை குறித்து வெட்கப்படுவார். வாழ்க்கையை வாழ தொடங்குவோம், அதற்காக நம்மை இழப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவனின் அன்பின் அடையாளமான ஆண்டவரை இயேசுவை போற்றுகிறோம். நாங்கள் உம்மை குறித்தும் உமது வார்த்தைகளை குறித்தும் வெட்கப்படாமல் பெருமிதம் கொள்ளுகிற வரத்தை எங்களுக்கு தாரும். அதற்காக எங்களை இழக்க சக்திகளை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே, ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் கவலை, என் கண்ணீர், என்னை வருத்தும் வேதனைகள். என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. என் பயங்கள், நெருக்கடிகள் எல்லாம் ஏற்றனை தேற்றுமையா. ஆறுதலான ஆண்டவரே,
என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் இழப்பு என் பிரிவு என்னை வாட்டும் சோதனைகள். என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் பாவங்கள் மனப்பாரங்கள் எல்லாம் சுமந்தனை தாங்குமையா. என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் குடும்பம் என் பணிகள் என்னை அழுத்தும் பல சுமைகள். என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. என் நோய்கள் கடன் துயர்கள் எல்லாம் பார்த்தென்னை நடத்துமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் ஏக்கம் என் நோக்கம் என்னை தாக்கும் பழித்துரைகள். என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. என் பலங்கள் பலவீனங்கள் எல்லாம் அறிந்தனை ஆளுமையா. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. ஆறுதலான ஆண்டவரே ஆதரவென்றும் எனக்கு நீரே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்.
மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா, மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே.
சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா, பதனி சகாரி சரி, பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது, போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.